நாம் கையில் வைத்திருக்கும் வேதாகமம் 2 பாகங்களாக இருந்தாலும் அதன் இதயம் ஒன்றுதான். பழைய ஏற்பாடு என்பது ஒரு பழைய கதை புத்தகம் மட்டுமல்ல. அது மனித வரலாற்றின் ஆரம்பமும் கடவுளின் ரட்சிப்பு திட்டத்தின் தொடக்கமும். உலகம் எப்படி உருவானது, மனிதன் எப்படி பாவத்தில் விழுந்தான், ஏன் இந்த உலகத்தில் துன்பம் இருக்கிறது, இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் தருவது பழைய ஏற்பாடு. அதுதான் நம்முடைய ஆன்மீக வேர்கள். ஆபிரகாம் விசுவாசித்தார், மோசே கடவுளின் குரலை கேட்டார், தாவீது தவறு செய்தாலும் மனந்திரும்பினார், தானியேல் சிங்கக்குகையிலும் நம்பிக்கை இழக்கவில்லை. இந்த மனிதர்கள் கதைகள் அல்ல, விசுவாசத்தின் உயிருள்ள சாட்சிகள். பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு பலியும், ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும், ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஒரே ஒருவரை நோக்கி சுட்டிக்காட்டியது. அவர் இயேசு கிறிஸ்து. பாஸ்கா ஆட்டுக்குட்டி, ஆலய பலி, இரத்தத்தின் மூலம் மன்னிப்பு, இவையெல்லாம் நிழல், அதன் நிறைவேற்றம் சிலுவையில். பழைய ஏற்பாடு இல்லாமல் இயேசு ஏன் வந்தார் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அது கடவுளின் நீதியையும் காட்டுகிறது, அவரின் பரிசுத்தத்தையும் காட்டுகிறது, அதற்கும் மேலாக அவரின் அளவில்லா அன்பையும் காட்டுகிறது. மனிதன் விழுந்தாலும் கடவுள் கைவிடவில்லை. ஆதியாகமத்திலிருந்து தீர்க்கதரிசிகள் வரை ஒரே ஒரு வாக்குறுதி ஒலித்துக்கொண்டே இருந்தது: ஒரு இரட்சகர் வருவார். அந்த வாக்குறுதி புதிய ஏற்பாட்டில் உயிரோடு நிறைவேறியது. அதனால்தான் பழைய ஏற்பாடு என்பது கடந்த காலம் அல்ல, அது நம்முடைய விசுவாசத்தின் அடித்தளம். அதை வாசிக்கும்போது நாம் வரலாறு படிப்பதில்லை, கடவுளின் இதயத்தை காண்கிறோம்.